போற வழியில யாரை பார்த்தது? நாரதரை பார்த்தது. நாரதர் கேட்டார், குழந்தை, நீ இந்த சுவாயம்புவனுடைய பேரன் துருவன் தானே? நீயே இங்கெல்லாம் வந்திருக்க, இது ரொம்ப இதான இடம், நீ பாட்டுக்கு இங்கெல்லாம் வராதுப்போ அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த குழந்தை சொல்றது, இல்ல மாமா, நான் இங்க தபஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். தபஸா? யார நோக்கி தபஸ் பண்ண போற? அதான் யாரோ நாராயணன் இருக்காராமே, அவரை நோக்கி தபஸ் பண்ண போறேன்னு தான் அந்த குழந்தை. உடனே நாரதருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருது. அவர் சொல்றார், தபஸ் பண்றேங்கிறிய கொண்ட, உனக்கு எப்படி தபஸ் பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லித்தரேடா அப்படிங்கிறது அந்த குழந்தை. உடனே அந்த குழந்தைக்கு குருவா சங்கல்பம் எடுத்துட்டு அவர் ஹரி மந்திரத்தை சொல்லித்தரார். அந்த குழந்தை ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கேட்டுட்டு போறது, தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இத தியாகராஜர் தன்னுடைய பஞ்சரத்னத்துல குருலேக எடுவண்டி அப்படிங்கிற பாட்டுல இருக்கிறார். இது என்னன்னா, நீ நாரதரோட தியாகராஜருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பாதத்துல நீ அன்னைக்கு அந்த வால்மீகி கூட சம்பாதம் பண்ணி ராமாயணம் கொடுத்தியே, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்கிதாம்பரம் நாரதம் பரைப்பச்சேன வால்மீகி முடிப்புங்கம்னு உன் கூட இது பண்ணிதானே அவருக்கு அந்த ராமாயணம்ங்கிற ஆச்சரியமான இது கிடைச்சது. உன் கூட சம்பாதம் பண்ணனாலதானே இந்த துருவன் அப்படிங்கிற சிறுவன் பெருமாளுடைய அந்த இது பண்ண அருள் இது பண்ணப்பட்டான். நீ எனக்கும் இப்ப குருவா இருக்கியா அப்படின்னு நாரதத்தை கேட்கிறானா தியாகராஜர். அப்பேற்பட்ட அந்த நாரத மகர்ஷி சொல்லி கொடுத்த உடனே